ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் ஒரு சனாதன வாரியராக அங்க வந்து எப்படி இந்த பாஜக கூட்டணி ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரோ அதே பாணியில தான் இங்க விஜய் வந்து பி டீமா வேலை செய்யறாரு. அதாவது இன்னைக்கு பாருங்களேன், அதே பழைய ஸ்கிரிப்ட். பவன் கல்யாண் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போவாரு, இளநீ கொடுப்பாங்க, உடனே அவர் குடிச்சிட்டு சீன் போடுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இளநீ குடிக்கிறாரு, உடனே ஊடகங்கள் என்ன செய்தி, தொண்டர் கொடுத்த இளைஞரை குடித்த விஜய். இளைஞரை தானே குடிச்சாரு, வேற எதையும் சிறுநீரை குடிக்கல. என்னத்துக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு வந்து கேக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2 பெண்கள் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் இவங்க வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதே கிடையாது. இப்ப இவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு படையை வந்து உருவாக்க போறோம், அந்த படை தான் இனி வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த படை என்ன ஆச்சு, அதுக்கு ஏதோ ஆள் எடுக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அப்படின்னு பயங்கரமா பில்டப் அடிச்சாங்க. எங்களை வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க போற பாக்கல.